ஹாய் ஹலோடா அமிகோஸ் வெல்கம் டு பேண்ட் அண்ட் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். தேவங்க டாப்பாக வச்சு பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த ஒன் ஷாட் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து தேவங்க தான் டாப். ஜங்குக்கு டாப்பாக வச்சு நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் கொண்டு வரேன், ஓகேவா? இன்றைக்கி நம்ம தேவங்க டாப்பாக வச்சு பார்ப்போம். தென் டைட்டில் வந்து காதல் மயக்கம். A boss loves a student. It leads to a marriage. கதைக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 2 ஸ்கூல் பாய்ஸ் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன், இன்றைக்கி நிறையா ஹோம்ஒர்க் இருக்கு. ஆமாம் மச்சான், ஹோம்ஒர்க்கு தானே, நம்ம எழுதாத ஹோம்ஒர்க்கா? அதெல்லாம் எழுதிக்கலாம் மச்சான். சரி நீ பார்த்துப்போ, என் வீடு வந்துடுச்சு. சரி சிம்மிண்ணா, டாட்டா. டாட்டாடா. ஏன்டா இவ்வளோ சோகமாக போகிற? இல்லை ஜிம்மிண்ணா, நிறையா ஹோம்ஒர்க் இருக்குல்ல. ஹோம்ஒர்க் டெய்லி கொடுக்குறது தானே, சிரிச்சுக்கிட்டே போ. சரிடா, டாட்டா. டாட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது அதில் பேசிகிட்டு இருந்த இன்னொரு பையன் அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க வீட்டு கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிற பையனுக்கு என்ன இது நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு, ஒரு வேளை அத்தை மாமா வந்திருப்பாங்களோ? அத்தை மாமா, அப்போ அவங்க குழந்தைய வந்திருக்கோம். ஜாலி விளையாடலாம் நைட்டெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக உள்ளே போகிறான். அம்மா எங்கே இருக்கீங்க? நான் வந்துட்டேம்மா. ஜங்குக்கு நான் கிச்சனில் இருக்கேன், இங்கே வா. தான் வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட பேக்கை கழட்டி அங்கேயே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு தான் போகிறாரு. எங்கேயுமே திரும்பலை. போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணுறாரு. அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நாற்று தெரியுமா? ஐயோ ஏன் கேட்குறீங்க, நிறையா ஹோம்ஒர்க் இருக்குது. அம்மா வெளியே நிறைய ஸ்லிப்பர்ஸ் பார்த்தேன், அத்தை மாமாலாம் வந்திருக்காங்களா என்ன? எல்லாம் மேலே இருக்காங்களாம்மா, நான் போய் பார்க்கட்டா? ஜங்குக், இரு. என்னம்மா சர்ப்ரைஸா எனக்கு? எங்கே இருக்காங்க எல்லாரும்? ஜங்குக், அத்தை மாமாலாம் வரல ஜங்குக், உன்னை பார்க்குறக்கு ஒரு 3 பேரும் வந்திருக்காங்க. என்ன பார்க்குறக்கம்மா? ஜிம்மின் வீட்டுக்கு போயிட்டா நீ, வேறு யார்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, நீ வா அவங்கள பார்க்கலாம், சரியா? எதுக்குமா, அத்தை மாமா வரலையா? அப்போ அதான் சொல்கிறல்ல, அத்தை மாமாலாம் வரல, நீ வா, இந்த காஃபி எடுத்துக்கோ, வா. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே காஃபி எடுத்துட்டு அவங்க அம்மா கூடயே வராரு. இப்போது லிவிங் ஏரியாவில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் அவங்களுக்கெல்லாம் காஃபி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் ஜங்குக் பார்க்குறாரு யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. இப்போது அங்கே ஒரு 3 பர்சன்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு 2 கப்புள்ஸ், தென் ஒரு பையன், அவனுக்கு ஒரு 25 ஏஜ் இருக்கும். ஜங்குக் அப்படியே எல்லாத்துக்கும் காஃபி கொடுக்குறா. அந்த பையன்கிட்ட வரும்போது மட்டும் காஃபி கொடுத்து அந்த பையனை பார்க்குறான். அந்த பையனும் ஜங்குக்கவே பட்டிருக்காரு. இப்போது ஜங்குக் காஃபியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்டேயே வந்து நிற்கிறாரு. இவனை தானே பார்த்தா, கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். ஜங்குக்கோட அம்மா, ஜங்குக்குமா நீ ரூம் போ, நான் அம்மா பேசிட்டு வரேன். அம்மா இவங்க யாரும்மா, எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? இப்போது தேவங்கோட அம்மா ஜங்குக்கிட்ட வந்துட்டு, அதுவா, அதை நான் சொல்கிறேன், உங்கள் அம்மாட்ட கேட்காத. சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கேங்க, என்ன விஷயம்? உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன பார்க்கவா? எதுக்கு? உனக்கு ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்குமாவே? ஐஸ்கிரீமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா திட்டுவாங்க, சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். அச்சோ இன்னசென்ட். அப்படியா பேபி? அம்மா சரிடா, கூப்பிடல சரியா? சரி நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், என் கூட வரையா? அப்படிலாம் வரமாட்டேன், எங்கள் அம்மா சொன்னால் தான் வருவேன். அப்படியா? நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எக்கேன் கார்லேயே கொண்டு வந்து உன் வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன். காரில் போவோம்மா? காரில் போகலாம். ஏன் கார் பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். சரி காரில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரையா? ஆனால் எங்கள் அம்மாட்ட கேட்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வந்து டே அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். போயிட்டு வா. ஜாலி, எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. எப்போ போகிறோம்? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரட்டா? நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். நீ வந்ததுக்கப்புறம் காரில் போகலாம். ஓகே நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே முயல் குட்டி மாதிரி குதிச்சு அவரோட ரூமுக்கு போகிறாரு. இப்போது தேவன் தான்
நெக்ஸ்ட் வீக்கு மேரேஜ் வச்சுக்கலாமா அத்தை? ஆ நெக்ஸ்ட் வீக்கேவா? அது நீங்கள் கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் பார்த்துக்கிறேன். அவனை குழந்த மாதிரி உங்களை விட பார்த்துக்கிறேன். நீ சொல்லும் போதே எனக்கு புரியுது தேவம், நீ இவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு. ஆனால் அவங்க அப்பா இல்லை, எனக்குன்னு இவன் மட்டும்தான் இருக்கான். இவனை என்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னே சொல்கிறேன். அதான் இல்லை தேவம், அவன் ரொம்ப குழந்தை தேவம். அவனுக்கு சின்னதாக நம்ம கோவமாக ஏதாவது சொல்லிட்டாலும் அவன் பயந்துருவான், அழுக ஆரம்பிச்சிருவான். அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. உங்கள் பையனா நான் பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன். சரி தேவம், உன் விருப்பம் படி நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாம். என் பையன் எந்த காரணத்துக்காகவும் என் வீட்டுக்கிட்ட வந்துடக்கூடாது. உன் கூட சண்டைன்னு வரவே கூடாது. வந்தால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வரணும். அவன் கண்ணில் இருந்து தண்ணியும் வரக்கூடாது தேவம். அந்தளவுக்கு நீ பார்த்துக்கணும். சொல்லிட்டீங்கல்ல தான், அவனை ஒரு பிரின்சஸ் மாதிரி அப்படி பார்த்துப்பேன். நீங்கள் சொன்னதுக்கும் மேலே. இப்போ சங்குக் தான் போகலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓகேம்மா, டாட்டா. நான் போய் ஐஸ்கிரீம் நிறைய வாங்கிட்டு வரேன், அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரேன். ஜங்குக் ஓகேம்மா. ஓகே, நீங்கள் ஜங்குக் சொல்கிறதுலே புரிஞ்சிருச்சு, கம்மியாக தான் வாங்குவேன். சரி, பார்த்து போய்ட்டு வா. ஓகே. ஏன் நீங்கள் வரலையா? நாங்கள் வரல, நீயும் தான் அவனும் போயிட்டு வாங்க காரில். அப்போ இந்த அங்குளும் வர மாட்டாரா? நாங்கள் 2 பேரும் வர மாட்டோம். உங்கள் அம்மா கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்க தனியாக இருப்பாங்கல்ல? ஆமாம்ல, எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க. ஆமாம். நீங்கள் இருங்க, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவன் கூட ஜங்குக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு. ஜங்கு காரில் ஏறினதுமே தேவன் ஜங்கு கிட்ட வராரு. இப்போது ஜங்கு ஒன்றுமே சொல்ல, தேவனோட கண்ணே பட்டிருக்காரு. அவருக்கு அப்படியே சீக்ஸ் எல்லாம் அப்படியே செவந்துருச்சு ஜங்குக்கு. அப்போ தேவன் கிட்ட வந்துட்டு சீட் பெல்ட் எடுத்து போட்டு விட்றாரு. இப்போ தான் ஜங்குக்கு மூச்சே வருது. நீ சீட் பெல்ட் போட்டு தான் வந்தியா? அப்பாடி. ஏன் நீ என்ன நினச்ச? நானும் ஒன்றும் நினைக்கலையே. ஐயோ, உன்கிட்டலாம் சொல்ல மாட்டான், மற்ற ஜெமின்னு சொல்லியிருக்கான். யார் அவனா? அவன் என் ஃப்ரெண்டு தெரியுமா? நீ வச்சுக்கோ. என்ன வச்சுக்கணும்? அதுவா, நான் கொடுக்கட்டா? வச்சுக்கிறியா? நீ என்ன கொடுப்ப? கொடுக்கும்போது கொடுப்பேன், அப்போ வச்சுக்கோ. இப்போ ஐஸ்கிரீம் ஷாப் போய் ஐஸ்கிரீம் வாங்கி அப்ளை பண்ணி சாப்பிட்லாமா? அப்ளைவா அப்படின்னா? அதாவது அது ஒரு நியூ ஐஸ்கிரீம் தெரியுமா, அது நல்லாயிருக்கும். என்னமோ போ, நான் எனக்கு பிடிச்சதான் வாங்குவேன், நீ சொல்கிறதெல்லாம் வாங்க முடியாது. சரிடா, வாங்க வேணாம், வா போகலாம். சரி போகலாம். தாலி காரில் போகிறேன். நான் ஜிமின் கிட்டே சொல்லுவேன் தெரியுமா, நாளைக்கு போயிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்குக் அவரோட பேச்சே ஸ்டாப் பண்ணல. அவர் மட்டும்தான் பேசிகிட்டே வராரு தேவன்கிட்ட. இன்னைக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. தேவன் கேட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஐஸ்கிரீம் ஷாப் தான் வராரு. இப்போ ஜங்குக், ஏன் நீ பாட்டிட்ட? நான் பேசுறது பிடிக்கல உனக்கு? அச்சோ, நான் ஏதாவது சொல்லிட்டேன் ஒன்று? அதெல்லாம் இல்லைம்மா, இங்கே பாரு, ஐஸ்கிரீம் வேணாம்மா, பேசிக்கிட்டே இருக்கலாம்மா. ஐஸ்கிரீம் தான் வேணும், நான் போய் நிறையா ஐஸ்கிரீம் எடுக்கணும், நீ என்ன இப்படி பேசுகிற, நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக கார்ல இருந்து இறங்குறாரு. அவருக்கு இறங்கவே தெரியல. இப்போ தேவங்கண்ணா, இரு பிரின்சஸ், நான் வரேன். என்ன அப்படி கூப்பிடாத, அப்படி தாண்டா கூப்பிடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காரை விட்டு இறங்கி ஜங்குக் சைடு வந்து ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்றாரு. இப்போ ஜங்குக் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஐஸ்கிரீம் வேணாமா? வேணும். அப்போ இறங்கிப்பா. எனக்கு இறங்க தெரியாது. என்ன இறங்க தெரியாதா? சரி, நான் வேணா கை கொடுக்குறேன், இறங்கி வரீங்களா பிரின்சஸ்? எனக்கு அப்படி கூப்பிடாத, பிடிக்கல. அப்படி தான் கூப்பிடுவேன், இறங்கி வரையா? சரி, கை கொடு. அப்போ நான் ஒன்று பிரின்சஸ் நான் கூப்பிடுவேன். சரி, கூப்பிட்டுப்போ. எனக்கு இப்போ கை கொடு, சீக்கிரம் கொடு, ஐஸ்கிரீம் தந்துட போது, எனக்கு நிறைய வாங்கணும். இந்தா. தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு க்யூட்டாக ஷாப்புக்குள்ளே போகிறாரு. இப்போ தேவன் கார் லாக் பண்ணிவிட்டு அப்படி ஜங்குக்கு முன்னாடியே போகிறார். ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துட்டு அவருக்கு பிடிச்சது மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கொடுக்குறாரு. இதை நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தேவன் வந்துடுறாரு. பரவாயில்ல, இதை ஒன்று கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்கணும்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு போய் உட்கார்றாரு. வீட்டுக்கே வாங்கிட்டு போயிருக்கலாமோ, பரவாயில்ல சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. இங்கே தேயும் சார் பில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்ததுக்கப்புறம் பில் பே பண்ணிட்டு வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்கார்றாரு. நீ இவ்வளோ சாப்பிட்ருவியா? ஏன் உனக்கு வேணும்? உனக்கு வேணும் நான் போய் வாங்கி சாப்பிட்டு. எனக்குலாம் வேணாம், நான் கேட்குறேன். இவ்வளோ சாப்பிட்டீன்னா சளி பிடிச்சிக்கோங்கள. ஆமாம்ல, பரவாயில்ல பிடிச்சிட்டு போதா, ஒரு டேப்லெட் வாங்கிக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஜாலி, இவ்வளோன்னு நான் தான் சாப்பிட போகிறேன். நான் ஜிமின் கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் தெரியுமா? ஒருத்தான் ஆரம்பிச்சிட்டான் ஜிமின் 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 ஜிமின்னா டவுலே அப்படிங்கிற மாதிரி தேயும் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு உட்காந்து ஜங்குக் சொல்கிறதெல்லாம் கேட்டு சாப்பிட்டு இருக்காரு. ஜங்குக் அவரோட சின்ன வயசு இன்சிடென்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக், உனக்கு ஜாலியாக இருந்துச்சாப்பா இன்னைக்கு போனதுல? ஜாலியாக இருந்துச்சு, பட் இவரை பேசவே இல்லை தெரியுமா? ஆமாம், தெரிஞ்ச விஷயந்தான், அவன் பேச மாட்டான். நீ பேசுனியாப்பா? நான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தேன், இவர் கேட்டுக்கிட்டே வந்தா தெரியுமா? சரிப்பா. உனக்கு சாக்லேட்ஸ் எதாவது வேணுமா? இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. இப்போது தேவங்க தான் போயிட்டு வரம்மா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மாட்ட சொல்கிறாரு. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா பிரின்சஸ், போயிட்டு வரேன். என்ன அப்படியே கூப்பிட்டாந்தா? ஒருத்தவங்க காரில் இருந்து இறங்கும்போது சொன்னாங்க. சரி கூப்பிட்டுக்கோ, அமைதியாக இரு, எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்புறம். சரி, நான் போயிட்டு வரேன். டாட்டா. டாட்டா டாட்டா, போ. நல்லா போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. வரேன்டி, பாய். பாய் பாய். அப்போது தேவங்கோட அம்மா தான், சரி ஜங்குக் டாட்டா, நாங்கள் வரோம், நெக்ஸ்ட் வீக் வரோம். நெக்ஸ்ட் வீக்கா? நாளைக்கு வாங்களே. அப்படியா, சரி நாங்கள் வரோம். டாட்டா. சரி சரி, டாட்டா டாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்கிறான். தேவங்கோட அம்மா தான், போயிட்டு வராங்க. சரி வாங்க. தேவங்கோட அப்பாவும் நாங்கள் கிளம்புறோம், பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொல்லிட்டாங்க. இப்போது தேவங்கோட அம்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஜங்குக்கும் இங்கே சிரிச்சுக்கிட்டே அப்படியே டாட்டா சொல்கிறான் எல்லாத்துக்கும். அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக் அவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காரு, க்யூட்டாக. ஜங்குக் அண்ட் தேவங்க்கு மேரேஜ் நடக்குது. ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. கோர்ஸ் 1 வீக்லேயே தேவங்க கூட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாரு. 2 பேரும் ஒட்டுக்கா மூவி போகிறது, ஷாப்பிங், தென் பர்ச்சேஸ், அப்படி இப்படின்னு அப்படியே போயிருக்கோம். அப்படியே 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போது அப்படியே மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க. அவங்களோட அம்மா தான், தேவங்க நீ அவனை கூட்டிட்ட அப்படியே அவன் வீட்டுக்கே போயிடமா. இல்லைடா, இன்றைக்கி அங்கே தான் நைட்டு நீங்கள் இருக்கணும், நாளைக்கு மார்னிங் வந்துடுங்க, நம்ம வீட்டுக்கு வந்துக்கோங்க. எல்லாம் நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே வாங்க, ஓகே? ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். சரிடா ஜங்குக், போயிட்டு வா. அப்போது நான் என் வீட்டுக்கு தான் போவேனா? ஜாலி. எங்கள் அம்மா கூட சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஓ அப்படியா, நான் நாளையிலேருந்து வந்துக்கோங்க நம்ம வீட்டுக்கு. சரி ஓகே, நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தேவங்கண்டு ஜங்குக் 2 பேரும் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கோட வீட்டில் ஓரளவுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. ஜங்குக் அன்னைக்கு சொன்ன மாதிரி மாமா அத்தைன்னுக்கிட்டு இருப்பான்ல, அது ஜங்குக்கோட அம்மா பிறந்த தம்பி அண்ட் அவங்க ஒய்ஃப். அவங்களுக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கும். அதனால் ரீசெண்டாக மீன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேபி இருக்கும். அதனால தான் ஜங்குக் கேட்டே இருப்பான் அவங்க அத்தை மாமா பற்றி. இப்போது அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வீட்டில் இருக்க. ஜங்குக்கோட அத்தை தான் ஜங்குக் வந்து அவங்க ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ள கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஜங்குக்கு செம டயர்டாக இருந்திருக்கும். அப்படியே போய் அவன் ரூமில் தூங்கிடுறான். இப்போ தேவங்க காமிக்கிறாங்க. தேவங்க ஜங்குக்கோட அம்மா கூட நின்றுக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட ரொம்ப நேரம் கம்யூனிகேட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஜங்குக்கை பற்றி என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் தேவங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கோட பாஸ்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஜங்குக்கோட அம்மாவும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 9 o'clock போல் ஜங்குக் வேக்கப் ஆகி கீழே வர்றாரு. நைட்டுடா, மேரேஜ் மார்னிங் நடந்திருக்கும். ஒரு 10 அந்த டைமில் 9 o'clock நைட்டு ஜங்குக் வராரு. அவரோட ரூமில் இருந்து வந்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அம்மா நினச்சி தேவங்க ஹக் பண்ணுறாரு.
அவரு ஸ்டில் தூக்கத்துல தான் இருக்காரு. பட் அவருக்கு ரொம்ப பசிக்குது போல. எந்திரிச்சு வந்திருப்பாரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், "என்ன சத்தம் மட்டும் வருது, ஆள காணோம்" அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா தேவங்க ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு நிற்கிறாரு. அவரு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இப்போ தேவங்க பார்த்து சிரிச்சுட்டு அவரு பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், தேவ் இங்க ரைஸ் இருக்கு, அவனுக்கு போட்டு உட்கார வச்சு சாப்பிட்டு." "ஆ நான் பார்த்துக்கிறேன் தா, ஊட்டிட்டு இருக்கிறேன்." "ஊட்டியெல்லாம் விடாததா, பார்த்துக்கிறேன் தா, நீங்கள் போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்கும் எனக்கு தெரியும்." "ம் ஓகேப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போது தேவங் தான் ஜங்குக் ஓய் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. ஜங்குக்கானா எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. இப்போ எகெயின் தேவங் கூப்பிட்றாரு. "பொண்டாட்டி பொண்டாட்டி" அப்படிங்கிற மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே அப்படியே தேவங்கோட ஜஸ்ட்டில் டர்ன் பண்ணி படுக்கிறாரு. "கியூட்டா எந்திரி, போகலாம், மேலே போய் தூங்கலாமா?" பசிக்குதா?" பசிக்குதா? சாப்பிட்லாமா?" சாப்பிட்லாம்." "பா மேலே போய் ஆ என்ன சொல்கிறீங்க?" "ஒன்றும் இல்லை, வா போய் சாப்பிட்லாம்." சரி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஸ்ட்ரெயிட்டாக டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு போட்டு ஊட்டி விட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் சாப்பிட்டுக்கிட்டே, "தேவங் இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுல்ல, உங்களை நிறையா பேர் ப்ளஸ் பண்ணாங்க, ஜாலியாக இருந்துச்சு தெரியுமாங்கிற மாதிரி சாப்பாடு வாயில் வச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே தேவங், ஆமாம், நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸை ப்ளஸ் பண்ணாங்க, என்ன ப்ளஸ் பண்ணாங்க. சரி இப்போ நீ சாப்பிட்டு பேசலாம், சரியா?" சரி தேவங், சரி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சாப்பிட்றாரு. இப்போ 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கவும் கரெக்டாக ஜங்குக்கோட அம்மா வராங்க. "நீங்கள் 2 பேரும் இன்னும் தூங்க போகலையாப்பா?" அத்தை அத்தை நான் கேட்கணும், இங்கே நீ தூங்க போகலையா? நான் உங்களை எப்போ தூங்க போக சொன்னேன்?" எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜங்குக்கு." அது எதுக்குங்க? இல்லை அவனோட பிடிச்ச ட்ரெஸ்லாம் இருக்குது கொஞ்சம், அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். சரி தேவ் நீ மேலே போ, நான் அமுச்சிக்கிறேன் அவனை. அத்தை நீ போ, ப்ராப்பராக பண்ணணும் தெரியும்ல தேவ்? எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போது தேவங் ஸ்டேட்டாக ஜங்குக்கோட ரூம் போகிறாரு. ஜங்குக் அவங்க அம்மாட்டா என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாட்ட. ஜங்குக் சொல்லுங்கம்மா. "இங்கே பாரு ஜங்குக், இப்போ நான் உன்கிட்ட மில்க் கொடுக்குறேன்." "அப்படியா, எதுக்கு?" "நான் தான் சாப்பிட்டேன், மில்க் வயிறு ஃபுல்லாக இருக்குது." "எனக்கெல்லாம் ஜங்குக், நீ போயிட்டு தேவங்கிட்ட கொடு, அவரே உனக்கு கொஞ்சம் கொடுப்பார்." "அந்த சொல்கிறேன், எனக்கு வேணாம்." "அவருக்கு வேணுமா? அவர் இங்கே குடிச்சிருக்கலாம், எதுக்கு அவ்வளோ தூரம்?" "ஜங்குக் ஓகே நான் கொண்டே போகிறேன், கொடுங்க." தென் தேவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், சரியா? ஏன் அவர் சொன்னால் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன்." ஜங்குக் சரிம்மா நான் கேட்குறேன், எனக்கு தூக்குறது மில்க் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மில்க் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே தான் போகிறாரு. இப்போது ஜங்குக்கு ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போனதையுமே தேவங் ஜங்குக்கை அப்படியே பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. தேவங் டோர் கிட்ட தான் நின்றுட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக்கு அப்படியே சிக்ஸ் எல்லாம் சவந்துருச்சு. இப்போ தேவங் ஜங்குக் கையில் இருக்க மில்கை வாங்கி டேபிளில் வச்சுட்டு ஹக் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு தேவ் போதும், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எப்படி இருக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போ, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கா, போதும். பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. எனக்கு கூசுது. கூசுதா? ஆமாம், என்னமோ கூசுதா? இங்கே எந்த இடம்? அது கீழே. சரி கூசுதா, சரி. இருத்தியா என்னென்னு பார்க்கலாம். பேசாம
அதெல்லாம் பார்க்காத, அமைதியாக இரு. ஏன் 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 அமைதியாக இருக்கணும்? பொண்டாட்டி சொல்லு. அதெல்லாம் அமைதியாக இருக்கணும், சரியா? முடியாது முடியாது, போ, நான் அப்படி தான் பார்ப்பேன். இரு இரு, நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இரு. ஜங்குக் குமிஞ்சு பார்க்குறாரு. தேவ், இது என்னது? ஃபேண்ட்டு. ஏன் தெரியாதா? ஃபேண்ட்டு தெரியும், அது எப்படி தெரியாமல் இருக்கான்? ஃபேண்ட்டு இல்லை, அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அமைதியாரு, போய் தூங்க போ. என்னாச்சு தேவங்க உனக்கு? ஒன்றும் ஆகலாம், மூடிட்டு போய் தூங்க போ. முடியாது முடியாதா, நீ என்னாச்சுன்னு சொல்ல. உனக்கு ஏதாவது பண்ணுதா? ஏன் பண்ணா நீ என்ன பண்ண போகிற? நீ சொல்ல, நான் ஏதாவது பண்ணுறேன். உனக்கு தலை வலிக்குதா, தலை சுற்றுதா, காய்ச்சல் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி தேவங்க தொட்டு பார்க்குறான். பிரின்சஸ் 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 போதும், கையெடு. ஏன் நான் தொடக்கூடாதா தேவங்க? போதும், வாய மூட. இல்லை அதில் ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி எல்லாம் நிற்கிது. என்ன தேவம் என்ன பேசுகிறேன்? குழந்த இன்னசென்ட். போய் தூங்குமா, போர்வை பற்றிக்கோ. பேய் வந்து தூக்கிட்டு போயிடப்போது. அம்மா பொருள் போத்தணும் தெரியுமா? இல்லைன்னா கால் தெரிஞ்சால் கூட எனக்குலாம் பயமாக இருக்கும். ஏதாவது பேய் வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுமோன்னு. எனக்கு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஷீல்டு மாதிரி இருக்கும் போர்வை, தெரியுமா? கோல் வந்தால் போய் தூங்கு போ. ஏன் நீ தூங்க மாட்டியா? நானா தூங்குறதா? தூங்கலாம். வேணும் அப்படி தூங்கலாமா? எப்படி? நான் படுக்கிறேன், நீயும் படு. ஆமாம், 2 பேரும் ஒட்டுக்கா படுத்து தூங்கலாம், ஜாலியாக இருக்கும். அது சரி. சரி வா படுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங். தேவங்க தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக கீழே தான் வராது. ஃப்ரெஷ்அப் கூட ஆகலை. இப்போது ஜங்கு கூட அம்மா தான். தேவ் சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துலேயும் கேட்குறாரு. தேவங்க எல்லாம் முடிஞ்சுதாப்பா? என்னது என்னதும்மா அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டே கேட்குறாரு. அது இல்லைம்மா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஏன் தேவங்க ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, அவள் தூங்கிட்டான். ஓ அப்படியா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு ஏர்போர்ட்டை தான் காமிக்கிறாங்க. போகணுமா தேவங்க? நீ போயிட்டா, பார்த்து பத்திரமா போயிட்டா. தேவங்க எனக்கு ஒன்றெல்லாம் விட்டுட்டு போகவே பிடிக்கல. என்ன போக மாட்டியா? சரி சரி போகிறேன். இப்போது ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஏரோப்ளைனில் விண்டோ சீட் கிட்ட உட்காந்துருக்காரு. இப்போது ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. 1 மந்த் ஆச்சு, அதுக்குள்ளே என் படின்னு சொல்லி அப்ராட் அனுப்பிச்சிட்றா. மனசாட்சி இல்லாதவன். எனக்கு தனியாக போகவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து விண்டோ சீட் கிட்ட உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் தேவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப நல்லாவே சேலாக இருக்கும். இப்போது அதுக்காக அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் எல்லோரும் பார்ட்டி பண்ணுறக்காக பார் போகிறாங்க. இப்போது தேவங்கண்டா அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த பார்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனதையுமே தேவங்க ஒரு பர்சன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போது அந்த பர்சன் டைகர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா ஸ்மித் பண்ணிட்டா எழுந்திரிக்கிறாரு. இப்போது பார்க்குள்ளே போனதையுமே தேவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு பக்கம் குடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. தேவங்கக்கிட்டேயும் ஒரு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. இப்போது தேவங்க பார்த்துக்கிட்டே ஒரு பர்சன் நடந்து வராங்க. அவரோட கையில் ட்ரிங்க்ஸ் இருக்கு. தேவங்கிட்ட வந்துட்டு நிற்கிறாங்க. தேவங்க அந்த பர்சனை பார்க்குறாங்க. பட் தேவங்க கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணனால கான்ஷியஸ் இல்லை.
அதாவது அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னு தெரியுது. பட் பிளராக இருக்கு அவங்களோட ஃபேஸு. தேவங்க அப்படியே வெளில போகவும் அந்த பர்சன் பிடிக்கிறார். இப்போ தேவங் அந்த பர்சனோட ஃபேஸில் கை வச்சுட்டு "ம், ம், ம், நீ பார்க்க ஜங்கோக்க மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல புருஷா, கண்டுபிடிச்சிட்டா. ம் நான் ஜங்குக் தான், உன்னோட ஜங்குக் தான். என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட? ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கத்திட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட வராரு. கரெக்டாக ஜங்குக்கை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்போது 2 பேருமே கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. மூச்சு விட முடியாமல். ஜங்குக் நீ தானா? இப்போது ஜங்குக் தேங்கோட ஏஸ்கிட்ட போயிட்டு புருஷா ரைட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்ட அடுத்த செகண்ட் தேவ் கார் விட்டு இறங்கி ஜங்குக்கை பின்னாடி படுக்க வைக்கிறாரு. தேங்கும் ஜங்குக்கு மேலே படுக்கிறாரு. என்ன 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 பிரின்சஸ் கிட்ட என்ன கிட்டீங்க? டாடி ரைட் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாமா? ரெடியா? ரெடி டாடி அப்படின்னு ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்ட் தேவங்கோட ஹேண்ட்ஸ் ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே போகுது. ஸ்ட்ரைட்டாக போய் நிப்பிள்ஸை ப்ரெஸ் பண்ணதுக்குமே ஜங்குக் வலிக்குதா? வலிக்குதா? வலிக்குது டாடி. வலிக்கட்டும் பரவாயில்ல, ஒரு நாள் எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகெயின் ப்ரெஸ் பண்ணுறாரு. டாடி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொன்னதையும் தேவ் அப்படியே லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறாரு. தேவ் போதும் கைடு. என்ன என்ன டாடி டாடி போதும் கையிடுங்க. எங்கே பேபி எங்கே இருக்கிற கை? கீழே கீழே இருக்கிறத தேவ் இது முடியாது போட்டான். தேவ் தேவ் கை கை கைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் லெக்ஸா புது தேவ் எந்திரி. எந்திரிக்கலாம் கொஞ்சம் லெக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ண. தேவ் கை இட்டுறோம் டி இட்டுறோம். முடியல பேபி பண்ணலாமா? போதும் தேவ் கையிடு. இப்போ தேவ் ஜங்குக்கோட மெம்பர் எடுத்து வெளியே வைக்கிறாரு. தேவ் என்ன பண்ணுற தேவ்? எந்திரி தேவ். போதும் போதும் எந்திரி போதும். என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கேட்டுட்டு இருக்காரு. எங்கள் தேவ் அது எதுவுமே கவனிக்கல. அவரோட எடுத்து வெளியே வைக்கிறாரு. 2த்தையும் அட்டாச் பண்ணுறாரு. அட்டாச் பண்ண திரும்பி ஜங்குக் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜங்குக் ஒரு 5 மினிட்ஸ் தான் மூவ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா தேவங்க அப்படியே ஜங்குக் மேலேயே தூங்கியிருப்பார். ஜங்குக் தான் தேவங்களோட ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு அவரை படுக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராரு. ஜங்குக்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜங்குக் வர்றது. அப்படியே சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க எதுவுமே ஞாபகம் இல்லை. ஈவன் அவன் எப்படி வீட்டுக்கு வந்தான்னு கூட ஞாபகம் இல்லை. அதுவும் எப்படி ஜங்குக் வீட்டுக்கு வந்தான்னு ஞாபகமே இல்லை. இப்போ தேவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் கீழே லிவிங் ஏரியாவுக்கு வராரு. வந்துட்டு பார்த்தா வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. கிச்சனில் மட்டும் சவுண்ட் வருது. ஸ்ட்ரெயிட்டாக தேவ் கிச்சன் தான் போகிறாரு.
போயிட்டு பார்த்தா அங்கே ஜங்குக் நின்று அவங்க அம்மாட்ட கதை பேசிகிட்டு இருக்கான். இப்போது தேவ் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு நாள் நம்பவே முடியல. பிகாஸ் ஜங்குக்கு வர போகிறான்னு தேவங்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். தென் அவர் ரொம்ப நாள் கழித்து ஜங்குக்கு வர பார்க்குறாரு. ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் பேக் ஹக் பண்ணிவிட்டு நிற்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் இந்த குளம் மட்டும் பார்த்துக்கோ, நான் போகிறேன். ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கோட அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கன் தேவங் மட்டும்தான் இருக்காங்க. இப்போது தேவங் ஐ மிஸ் யூ டூ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஐ லவ் யூ ஜங்குக். லவ் யூ லாட்ஸ் தேவங் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்லி முடிச்சுட்டு தேவங்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு சாஃப்டான கிஸ் பண்ணுறாரு. சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், ஒன் ஷாட் முடிஞ்சுது. ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம 1K ரீச் பண்ண போகிறோம். இன்னி 20 தான் இருக்குது. சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1Kக்கு ஹிஸ் பேபி இஸ் ஆன் மை ஸ்டொமக் ஸ்பெஷல் பார்ட் வந்துடும். கன்ஃபார்ம் வந்துடும். மேபி அன்றைக்கி வரும், இல்லை நெக்ஸ்ட் டே வரும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எகெயின் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தென் டுமாரோ கிறிஸ்மஸ். நான் கிறிஸ்மஸுக்கு பிஃபோர் டே ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை. ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். தென் நான் கம்ப்ளீட் பண்ணாமல் நிறையா எஃப்எஃப் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 2 எஃப்எஃப் இருக்குது, கம்ப்ளீட் பண்ணல. தென் ஒரு 1 ஷாட்டுக்கு செகண்ட் ஷாட் போடணும். கரெக்டு, ஆமாம். இது 2த்தையுமே நான் சூன் போடுறேன்லாம் நான் சொல்ல. பிகாஸ் எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது, எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. நான் இந்த 1 இயர் தான், நெக்ஸ்ட் இயர் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஷூர், நெக்ஸ்ட் இயர் ப்ராப்பராக வீடியோ வரும். தென் வேறு என்ன, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ராக்கிங். சரி ஓகே, அப்படியே முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை ஃப்ரம் டிஎம்.